ஐயா நல்லகண்ணு இருந்தார். நல்லகண்ணு தெரியுமா உங்களுக்கு? நல்லகண்ணு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்ம பார்க்க முடியாது. வாழும் காந்திங்கிறது நம்ம ஐயா நல்லகண்ணு தான். ஆனா விடுதலைக்காண்டி நம்ம நாட்டு விடுதலைக்காண்டி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறையில் இருக்காரு. சிறையில சித்திரவதையில் அமைச்சிருக்கிற ஐயா நல்லகண்ணு. நாடு விடுதலை அடைந்த பிறகு சரி, ஏழை விவசாயி நம்மள மாதிரி விவசாயிகளுக்காண்டி அவர் ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில பட்டியலின மக்களுக்காண்டி அவர் பல போராட்டங்கள் நடத்தினார், சிறை போனார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர். ஜாதி மதங்களை கடந்து இந்த நாட்டுக்காண்டி நாட்டு விடுதலைக்காண்டி உழைத்தவர். அவர் வயசு கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு. ஆனா ஒரு தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறாரா? வெற்றி பெற வச்சிருக்கிறீங்களா நீங்க? கிடையாது. சாதி மதம் பணம். இன்னைக்கு அவர் வயசு 100 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கிறார். இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க இனி பார்க்க முடியாது. அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க கௌரவம் செய்யணும். ஐயா நல்லகண்ணு சொல்ற மாதிரி ஐயா வைகோ நான் சொல்றேன், அந்த தலைவர் வைகோ சொல்றேன். நான் வரிசைப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய நான் ரொம்ப மதிக்கிறது தலைவர் ஐயா நல்லகண்ணு. அதுக்கு அடுத்தபடியா வைகோ. நல்லகண்ணு ஐயா அதுக்கு மேலதான் வைப்பேன். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க பார்க்க முடியாது.